ஃப்ளோரிடா ஜூலை 16, 2011. 17 வயசான டெய்லர் அப்படின்ற ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், மறக்காம 11:30 மணிக்கு எல்லாருமே நைட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த டெய்லர் சொன்ன மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு அவனோட வீட்டுக்கு வராங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்றாங்க, மியூசிக்ஸ் எல்லாமே பிளே பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இப்படி இவங்க டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் இந்த பார்ட்டிக்காக இவங்க போட்ட அந்த சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சத்தமா கேட்டுட்டு இருந்தது. இந்த சத்தத்தினால சுத்தி இருக்கவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. இதனால அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் உள்ள வந்து சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்களால தூங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெய்லர் அதை கேட்கவே இல்லை. இதனால சுத்தி இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, பயங்கர வால்யூம் அதிகமா இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்து ஏன் இவ்வளவு வால்யூம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க ஸ்டேஷனுக்கே போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அவசரமா மறுபடியும் அந்த பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கே போறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் போன அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப உள்ளார டெய்லர் மட்டும்தான் இருக்காரு. என்னாச்சு, பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேக்குறாங்க. ஆமா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் டெய்லரை பார்த்து உங்க வீட்டை நாங்க பார்க்கலாமா, உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. டெய்லரும் எதுக்காக நீங்க உள்ள வரீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நாங்க உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கறாங்க. இங்கதான் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, போலீஸ் ஆபீசர்ஸ் எதை பார்த்து ஷாக் ஆனாங்க, அந்த 17 வயசு பையன் டெய்லர் யாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். நவம்பர் 16, 1993 ஃப்ளோரிடாவில் தான் இந்த டெய்லர் வந்துட்டு பிறந்திருக்கான். இவங்க அம்மா பேரு மேரி ஜோ, அப்பா பேரு பிளேக். இவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அந்த தம்பியோட பேர் வந்துட்டு ரேயான். இந்த டெய்லர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சென்ட் லூசி அப்படின்ற ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். டெய்லர் படிக்கிறதுலயும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி பெரிய லெவல்ல எதுவுமே பண்ண கிடையாது, ரொம்பவே ஆவரேஜான ஒரு பையனா தான் இருந்திருக்கான். சொல்ல போனா அவனுக்கு சுத்தமாவே படிப்பு வராமே இருந்தது. இவனோட எண்ணம் ஃபுல்லா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு படிப்பே வரல, ஆனா படி அப்படின்னு சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றாங்க. இதனால நமக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல, அப்பா அம்மா ரொம்ப ஓவரா பண்றாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம டெய்லரோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆக்னி எல்லாம் வந்துட்டே இருக்குமா. கூடவே அவனுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருந்திருக்கு. இதுக்காக அவன் எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நம்மளோட எத்தனையோ பேர் வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸா இருக்கு, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது போக மாட்டேங்குது, நம்ம அழகாவே இல்லையோ அப்படின்ற மாதிரியான எண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லருக்குள்ள வருது. இதனால அவன் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள போறான். அவனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கம்ப்ளீட்டா உடையுது. மேற்கொண்டு டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான டிப்ரெஷன்ல இருந்திருக்கான். மேற்கொண்டு இதை நினைச்சு இன்னுமே அதிக டிப்ரெஷனுக்கு போறான். இந்த டிப்ரெஷனுக்குள்ள இருந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் சம்பந்தமே இல்லாம குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஆரம்பிச்ச அவனோட ஜேர்னி வந்துட்டு குடிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே ஸ்மோக் பண்றது, சில போதைப் பொருட்களை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகிறான். ஆனா இந்த எந்த விஷயத்தையுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத மாதிரியே அவன் பார்த்துக்கிறான். ஆனா ஒரு நாள் டெய்லர் வந்துட்டு போதை பொருள் யூஸ் பண்றத அவனோட வீட்டுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துறாங்க. உடனே அவரு டெய்லருடைய அம்மாவான மேரி ஜோ கிட்ட போயிட்டு, உங்க பையன் இந்த மாதிரி போதை பொருள் யூஸ் பண்றான், இப்பயே நீங்க தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொன்னா அது இன்னுமே அதிகமாயிடும், இது எதுவுமே நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு. இதை கேட்ட மேரி ஜோ வந்துட்டு தேவையில்லாமலாம் பேசாதீங்க, ஏன் பையன் அந்த மாதிரி எந்த ஒரு போதை பொருளுமே யூஸ் பண்ண மாட்டான், வேணும்னே அவன் மேல பழி போடணும் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சு அனுப்புறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரரும் இதுக்கு மேல நம்ம பேசி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்தை பத்தி மேரி டெய்லர் கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா மேரிக்கு டெய்லர் மேல அவ்வளவு நம்பிக்கை. பொதுவாகவே டெய்லரோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூட்டிட்டு வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டு வெளியில ஊர் சுத்தக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க போடுற எந்த ஒரு கண்டிஷனுமே இவனுக்கு பிடிக்காது. இந்த பேரண்ட்ஸ் என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவ்வளவு கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும். இப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி இந்த மாதிரி போதை பொருள்லாம் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சாங்க. டெய்லருக்கு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கம்மியான பேக்கெட் மணி தான் தருவாங்களாம், அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. இதனால இவன் யாருக்குமே தெரியாம வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்துட்டு திருட ஆரம்பிச்சிருக்கான். இந்த திருடுற பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பணத்தை திருடுற அளவுக்கு. ஒரு நாள் ஸ்கூல்
ஸ்கூல்ல டெய்லர் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவனோட முகத்தை பார்த்து, இங்க பாரு உன் முகம் ஃபுல்லா இவ்வளவு பிம்பிள்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபன்னா ஏதோ ஒண்ணு பேசியிருக்கான். இப்படி ஜோக் பண்ணது டெய்லருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த பையனை போட்டு டெய்லர் பயங்கரமா அடிக்கிறான். எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அவனோட பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வராங்க. டெய்லருடைய அம்மாவான மேரி ஜோ கிட்ட, உங்க பையன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான், இது எதுவுமே நல்லது கிடையாது, நீங்க தான் உங்க பையனை கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் மேரியும் அவங்களோட பையன் டெய்லரை கூப்பிட்டு, நீ என்ன பண்ண, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. ஆனா டெய்லர் கடைசி வரைக்குமே நான் பண்ணது தப்பே கிடையாது, நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான். இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் அவனோட முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்ற விஷயம் அவனுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியுது. இப்படி அவங்க எல்லாருமே ஸ்கூலை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா மேரி அந்த பையன் டெய்லரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப டாக்டர்ஸ் வந்து டெய்லரை செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பையன் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கான், அவன் ஒரு விதமான மென்டல் ப்ராப்ளம்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயம் மேரி வந்துட்டு ரொம்பவே பயத்துல இருந்திருக்காங்க. இதை பார்த்த டாக்டர் வந்து, ஏன் நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, ஒருவேளை உங்க பையன் ஃப்ரெண்ட் அடிச்ச மாதிரி உங்களையும் அடிச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மேரி வந்து, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் யோசிக்க கிடையாது, இந்த டிப்ரெஷன்னால அவனுக்கு எதனாச்சும் பண்ணிப்பானோ, அவனே அவனை காயப்படுத்திக்கிறது இல்ல தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரி எதனாச்சும் பண்ணிப்பானோ அப்படின்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டெய்லர் வந்துட்டு பிம்பிள்ஸை குறைக்கிறதுக்காகவும் தைராய்டுக்காகவும் நிறைய மெடிசன் சாப்பிட்டு இருக்கான். அதோட சேர்த்து இந்த டிப்ரெஷனுக்காகவும் அவன் நிறைய மருந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப டெய்லருக்கு ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லருக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே பிடிக்கல. எப்படா வெளியில கிளம்பும் அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தான். இந்த சமயம் அவனுக்கு அவங்க அம்மா மேல பயங்கரமான கோவம் வருது. டெய்லருக்கு ஜாலியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட வெளியில போகணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஆனா இது எதுக்குமே அவங்க அம்மா மேரி வந்துட்டு ஒத்துக்கல. ஆரம்பத்துலலாம் அவனுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால, ரொம்பவே கண்டிப்பா நடந்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அவங்க அம்மாவை பிடிக்காமலே போயிடுது. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் டெய்லர் ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அம்மா அப்பா பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட நல்லா இல்ல, இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சுத்தமா முடியாது, ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொலை பண்ண போறேன், அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி போயிட்டு இருந்தப்ப இன்னொரு நாள் இவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உட்காந்து பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட பர்த்டேக்கு பார்ட்டி வச்சிருக்கேன், அவன் இந்த மாதிரி பார்ட்டி வச்சிருக்கான், ஆனா நீ மட்டும் ஏன் எந்த ஒரு பர்த்டேக்கும் பார்ட்டியை வைக்க மாட்டேங்கிற, சொல்ல போனா நீ எந்த விஷயத்துக்கும் பார்ட்டி வைக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப டெய்லர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அம்மா அப்பா வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், நான் அப்படி உங்களுக்கு பார்ட்டி தரணும் அப்படின்னா அவங்களை கொன்னுட்டு தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப டெய்லரு கூட ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ஜாலியா வெளியில போறாங்க, பார்ட்டி பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே டெய்லர் பாக்குறான். அவனுக்கும் இதே மாதிரி வெளியில போகணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இதை பத்தி அவன் பலமுறை அவனுடைய அம்மா அப்பா கிட்ட போய் பேசியிருக்கான். ஆனா எதுக்குமே அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. இப்படி ஒவ்வொரு தடவை எதுக்குமே அலோவ் பண்ணாம வீட்டுக்குள்ளேயே அவனை வச்சிருந்ததுனால இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில ஜாலியா இருப்பாங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கும், இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் இப்படி வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதனால அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே சொல்ல முடியாத அளவுக்கான கோவம் வருது. இப்ப டெய்லர் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள தானே வெளியில விட மாட்டாங்க, நம்ம தானே பார்ட்டிக்கு போக கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே பார்ட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஜூலை 15, 2011 டெய்லர் ஸ்கூலுக்கு போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து, நாளைக்கு என்னோட வீட்டில் நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, எப்படிடா பார்ட்டி ரெடி பண்ண, உன்னோட அம்மா அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆச்சு, அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் என்னோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீ உன்னோட வீட்டில் போயிட்டு சொல்லு, அவங்க அலோவ் பண்றாங்களான்னு பாரு, அப்படி ஒருவேளை அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ண நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட டெய்லர் வந்துட்டு எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கு. அடுத்த நாள் ஜூலை 16 சனிக்கிழமை மதியம் ஒரு 1:30 மணி அளவுல ஆண்டனியோ அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறான். இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு நம்மளோட வீட்டுல பார்ட்டி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட ஆண்டனியோக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா சொல்ற, உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பயங்கரமான அதிசயம், இன்னைக்கு மழை வரதான் போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். இதை கேட்ட டெய்லர் வந்துட்டு, அவங்க ஒன்றும் ஒத்துக்க கிடையாது, அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாமலே பார்ட்டி வைக்க போறேன், எல்லாரும் கிளம்பி நைட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்டும் காலை கட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்ல போயிட்டு, இந்த மாதிரி நைட்டு ஒரு பார்ட்டி நடக்குது டெய்லரோட வீட்டில், எல்லாருமே வந்துருங்க, நைட்டு ஒரு 11:30 மணிக்கு கரெக்டாக வந்துருங்க
அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுறோம். இந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய பேர் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அம்மா அப்பா வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெய்லர் சொல்கிறான். ஆனால் உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போக கிடையாது, அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்போ எப்படியாச்சும் இவங்க 2 பேர்த்தையும் ஊருக்கு கிளப்பணும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். அவங்க கிட்ட நேராக போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நான் போக மாட்டேன், எதுக்கு நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் பார்ட்டி பண்ண முடியாது, கண்டிப்பாக பார்ட்டி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேருமே கேள்வி கேட்பாங்க, அந்த பார்ட்டியவே நடக்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருந்திருக்கான். இந்த சமயம் தான் இவனுக்கு மோசமான ஒரு யோசனை வருது. நம்ம அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு நம்மளால பார்ட்டியே பண்ண முடியாது, ஏன் நான் அவங்கள கொலை பண்ணக்கூடாது, அப்படி மட்டும் நான் இந்த கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே நான் சந்தோஷமா பார்ட்டி பண்ணலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஊர் சுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். இதனால இவன் நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறான். கொலை பண்ணும்போது அவங்க அம்மா அப்பா வீட்டில் தப்பிக்கிறதுக்காக எதனாச்சும் ஃபோன் எடுத்து பேசி யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டோ இல்லை போலீஸோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தான் மாட்டிப்போம். அதனால முதல் வேலையா அவங்க 2 பேர்த்தோட ஃபோனையும் எடுத்து ஒளிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ஃபோனெல்லாம் எடுத்து மறைச்சு வைக்கிறோம். இது தெரியாம மேரி வந்து அன்னைக்கு காலையில இருந்து மொபைல் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு அந்த மொபைல் கிடைக்கவே இல்லை. சரி நம்ம தான் மொபைல் எங்கேயாச்சும் வச்சிருப்போம் போல இருக்கு, ஈவினிங் மேல தேடிக்கலாம், இப்ப நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். டெய்லர் அவனுடைய டிப்ரெஷன் டேப்லெட்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா முன்னாடி போயிட்டு நிக்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மா என்னாச்சுப்பா, ஏன் நீ டேப்லெட் குடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சமயம் டெய்லர் எதுவுமே பேசாம பின்னாடி ஒளிய வச்சிருந்த சுத்தி எடுத்து ஒரே அடி அடிக்கிறான். சொல்லப்போனா இவன் அடிச்ச உடனே நிறுத்த கிடையாது, கிட்டத்தட்ட அவங்களோட தலையில 20 தடவைக்கு மேல ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ரூம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. ஒரு கட்டத்துல அவங்க இறந்தே போறாங்க. இப்படி அடிச்சதுல மேரி வந்துட்டு பயங்கரமா கத்தி இருக்காங்க. மேரி கத்துன அந்த சத்தத்தை கேட்ட அவங்க அப்பா இன்னொரு ரூம்ல இருந்து வேக வேகமா ஓடி வந்து இதை பார்த்திருக்காரு. அவருக்கு பயங்கரமான ஷாக். உடனே டெய்லர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க அப்பாவோட தலையிலும் சுத்தி எடுத்து ஓங்கி அடிக்கிறான். இதுல ஒரு கீழே விழுந்த உடனே கொஞ்சம் கூட கருணையே இல்லாம 40 தடவைக்கு மேல அவரோட தலையில சுத்தி வச்சு ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கான். கூடவே அவரோட நெஞ்சிலே 10 தடவை அடிச்சிருக்கான். இதனால அவங்க அப்பா கொஞ்ச நேரத்துல இறந்து போறாரு. இப்படி இவன் அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணது லிவிங் ரூம்ல இந்த மாதிரி 2 சடலம் இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியில தெரிஞ்சா பார்ட்டி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தோட சடலத்தையும் அப்பா அம்மாவுடைய பெட்ரூமுக்கு தரன்னு இழுத்துக்கிட்டே போறேன். இப்படி சடலத்தை போட்டுட்டு சடலத்து மேல டேபிள், கிளாஸ், பெட்ஷீட் இது எல்லாத்தையுமே போட்டு அடுக்கி தலகாணிலாம் எடுத்து அந்த சடலத்து மேல போட்டு மூடி அடுக்கி வைக்கிறான். கூடவே பார்ட்டிக்கு வர யாரும் தவறுதலா இந்த ரூம்குள்ள வந்து இந்த விஷயத்தை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்ரூமை மட்டும் ஒரு பெரிய பூட்டா போட்டு லாக் பண்ணி வைக்கிறான். இப்ப லிவிங் ரூமை சுத்தி பார்த்திருக்கான். சுத்தி எல்லாமே ரத்த கரையா இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கான். கிட்டத்தட்ட டெய்லருக்கு இதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டு 10:30 மணி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அந்த பார்ட்டிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு டெய்லர் 2 கண்டிஷன் போடுறான். ஃபர்ஸ்ட், யாரும் வீட்டுக்குள்ள ட்ரிங்கோ ஸ்மோக்கோ பண்ணக்கூடாது, ஏன்னா அது எங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. மீறி பண்ணா கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்றான். 2வது கண்டிஷன், யாருமே அம்மா அப்பாவோட பெட்ரூம்க்கு போக கூடாது. நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டீங்க, அங்கவங்க வச்சிருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பீங்க, அதை எதனாச்சும் கலைச்சு விட்டுருவீங்க. நாளைக்கு எங்க அம்மா அப்பா வர்றப்ப அவங்க அடுக்கி வச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா என்னதான் கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. அதனால யாருமே அங்க பூட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் பக்கம் போவே கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாங்க. பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க, பாட்டு பாடி இருக்காங்க, டான்ஸ் ஆடி இருக்காங்க, எல்லாமே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ரத்தக்கரை இருக்கிறத அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துறான். இதை பார்த்த இவன் டெய்லர் கூப்பிட்டு இது என்ன சகப்பு கலர்ல ஏதோ ஒரு கரை மாதிரியே இருக்கு, இது என்னதுன்னு கேட்கிறான். அதுக்கு டெய்லர் வந்துட்டு அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல, நான் சாப்பிட்ட கெச்சப் தான் அப்படி ஊத்தி காஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிருக்கான். இப்படி நேரம் ஆக ஆக இவன் சாயந்தரம் கொலை பண்ண அந்த சடலத்துல இருந்து அந்த ரத்த வடையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்மெல் வந்த உடனே அங்க இருந்த ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டா டெய்லர் கிட்ட வந்து என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த வீட்டுல பார்ட்டி நடக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும் நீ ஒரு தடவை சொன்ன, அந்த மாதிரி எது நீ கொலை எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போயிருக்கான். இந்த விஷயத்தை கேட்ட டெய்லருக்கு திடீர்னு ஷாக்கா இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த டாபிக் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு எது இதழ்ற விளையாடுவேன், இதெல்லாம் காமெடி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை சமாளிச்சு அமுச்சு விட்டு வந்திருக்கான். சரி, இந்த ரத்த ஸ்மெல் அதிகமா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாருமே இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை டைவர்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம வேற எதனாச்சும் பண்ணோம் அப்படின்னு
அப்படின்னு யோசிக்கிறான். உடனே எல்லார்த்திட்டையும் போயிட்டு பார்ட்டி இன்னும் களை கட்டட்டும் அப்படின்னு சொல்லி மியூசிக் பிளேயர்ல பயங்கரமா சவுண்ட் வச்சு எல்லாருமே டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாருமே ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாட்டு டான்ஸ்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. இந்த சமயம் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த பாட்டு சத்தம் அதிகமா கேட்க அக்கமக்கம் சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. அவங்களால சரியா தூங்கவே முடியல. ஒரு தடவை இவங்க சொல்லிட்டும் போயிருக்காங்க, நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. இப்படி இவங்க முதல் தடவை வந்து வார்னிங் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்ட்டி முடியுது. ஒவ்வொரு ஃப்ரெண்டா அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரா போக கடைசியா அந்த வீட்டுக்குள்ள டெய்லர் அப்புறம் மைக்கேல் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான். இந்த சமயம் டெய்லர் மைக்கேலை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு மைக்கேலும் சரிடா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, டெய்லர் நான் இந்த பார்ட்டி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட மைக்கேல் வந்துட்டு இது சீரியஸாவே எடுத்துக்க கிடையாது, என்னடா சொல்ற, விளையாட்டு பண்றியா, காமெடி பண்ணாதரா அப்படின்னு சொல்லி கலாச்சிருக்கான். உடனே டெய்லர் மைக்கேலோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த பெட்ரூம் கதவை ஓபன் பண்ணி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே செத்து கிடக்கிறத காட்டுறான். இதை பார்த்த மைக்கேலுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இந்த டெய்லரும் மைக்கேலும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டெய்லர் மைக்கேல் கிட்ட சொல்றான். இந்த சமயமும் மைக்கேலும், நான் இதை பத்தி யார்கிட்டடா சொல்ல போறேன், நீ என்னுடைய நண்பன்டா அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, ஒன்னா செல்ஃபி எடுத்திருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. சரிடா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, என்ன என்னோட வீட்டுல வந்து தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அந்த வீட்டை விட்டு கிளம்புறான். இப்படி மைக்கேல் அந்த இடத்தை விட்டு கிளம்பி அவனோட வீட்டுக்கு போன உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி, டெய்லர் அவனுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணி அவனோட பெட்ரூம்குள்ள வச்சிருக்கான், நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது எதனாச்சும் பிராங்கா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் போய் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி இவங்க டெய்லர் வீட்டுடைய காலிங் பெல்ல போயிட்டு அடிக்கிறாங்க. ஆரம்பத்துல டெய்லர் வந்துட்டு கதவை திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் இவங்க காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. டெய்லர் கதவை திறக்கல. இப்படி ரொம்ப நேரம் இவன் கதவை திறக்காமலே இருக்கிறதுனால ஒருவேளை இது பிராங்கா இல்லாம உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இந்த வீட்டை நம்ம செக் பண்ணியே ஆகணும், செக் பண்ணாம போக கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்படி விடாம காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னது இது இந்த மாதிரி பெல் அடிச்சுட்டே இருக்கு, யாரா இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு தீர்த்திக்கிட்டு டெய்லர் போயிட்டு அந்த வீட்டு கதவை ஓபன் பண்ணும். இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்த டெய்லருக்கு வந்துட்டு பயங்கரமான பயம் வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் நீ நகரு, நாங்க உங்க வீட்டை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டெய்லர் வந்துட்டு, நீங்க எதுக்காக என்னோட வீட்டை செக் பண்றீங்க, உங்ககிட்ட செக் பண்றதுக்கு வாரண்டி இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கான். இன்னும் இவன் ஏதேதோலாம் சொல்லி வீட்டுக்குள்ள வராத மாதிரி தடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை தள்ளிட்டு இவனை மீறி தான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் வீட்டுக்குள்ள போகும்போதே அவங்களுக்கு பயங்கரமான ரத்தத்தோட ஸ்மெல் வந்திருக்கு. இந்த ஸ்மெல் வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க, இது பிராங்க் கிடையாது, உண்மையாலுமே இவன் கொலை பண்ணியிருப்பான் போல அப்படின்னு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தப்ப 2 பேர்த்தோட சடலமும் ரத்த கலரியா ரொம்ப மோசமான முறையில கடந்திருக்கு. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லருடைய பிரதரான ரேயானும் அந்த வீட்டுக்குள்ள வரான். இப்படி வீட்டுக்குள்ள வந்தாவ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதே இடத்துல விழுந்து கதறி கதறி அழுகிறான். இப்ப ரேயான் டெய்லரை பார்த்து, நீ தான் இந்த கொலையை பண்ணியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த சமயம் டெய்லர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு ரேயான், நான் உனக்கு இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். பிளேக் ஒன்றும் நம்மளுடைய உண்மையான அப்பா கிடையாது, அவர் நம்மளுடைய ஸ்டெப் ஃபாதர். நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய அம்மாவை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணான். அவனால நம்ம அம்மா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. நான் நம்மளுடைய அம்மாவுக்காகவும் நம்ம 2 பேர்த்துக்காகவும் தான் இந்த கொலையே பண்ணேன். இப்படி நான் இந்த கொலையை பண்ண அந்த சமயத்துல அம்மாவும் இதை பார்த்துட்டாங்க. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் அம்மாவையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா தெரியுது அவன் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எது போய் சொல்றான் அப்படின்னு. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டெய்லர் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் கிடைக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் டெய்லருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்பதான் இவங்க அம்மா அப்பா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், இவன் எந்தெந்த மாதிரியான கண்டிஷனுக்குள்ள இருந்தான் அப்படின்ற எல்லா உண்மையுமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. அதுவும் போக இது தற்செயலா நடந்த கொலை கிடையாது, ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி தான் இவன் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. சொல்லப்போனா இவன் இதுக்காக இந்த பார்ட்டி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 வாரமா பிளான் பண்ணியிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டெய்லர் தான் இந்த கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால நிறைய எவிடன்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணாங்க. இந்த எல்லா எவிடன்ஸும் வச்சு ஜூலை 17, 2011 டெய்லரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்டில் டெய்லருக்கு ஆயுள் கால தண்டனை தராங்க. இவன் ஜெயிலுக்குள்ள போயிடுறான். ஆனா இப்படி இவன் ஜெயிலுக்குள்ள போய் அவங்க திருந்த கிடையாது. கூட இருக்கக்கூடிய கைதிங்க கிட்ட எல்லாம் போயிட்டு பேசி, நான் இந்த ஜெயில விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் நான் பார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் இவன் 3 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். 18 வயசுக்கு மேலான
பண்ணாதான் ஒருத்தங்களுக்கு அங்க தூக்கு தண்டனை தருவாங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப இவனுக்கு 17 வயசு தான். இதனால மறுபடியும் 2014ல இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. அப்ப டெய்லருக்கு 20 வயசு ஆயிருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லருக்கு வந்துட்டு ஆயுள் கால தண்டனை, அதுவும் பரோலே இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. சாகர வரைக்குமே அவன் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லரோட பிரதரான ரேயான் வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லர் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப டிப்ரெஷனா இருந்திருக்கான். அவனோட பிஹேவியருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கு. அவனுடைய அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரிக்டா இல்லாம வீட்டு விட்டு வெளியில போக கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லாம கொஞ்சம் நார்மலான ஒரு அப்ரோச் பண்ணி இருந்திருக்கலாம். இவன் நமக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது, நம்ம மட்டும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி இந்த நிலைமைக்கு வந்துட்டான். இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் டிப்ரெஷனுக்குள்ள போன அந்த சமயத்துல இவன் போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணது அது அவனோட மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் பண்ணிருச்சு. சொல்ல போனா இவன் இவ்வளவு மோசமா யோசிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அந்த போதைப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க.